விவேகம் வி ப்ளஸ் அகாடமி நடத்தும் செந்தமிழ் வகுப்பிற்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம போன வீடியோவில் வினாவினுடைய வகைகளை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10ஆம் வகுப்பு இயல் 5ல் உள்ள விடை வகைகளை பற்றி பார்க்க போகிறோம். சரியா? விடைகள் வினா 6 வகைப்படும் அப்படின்னு போன வீடியோவில் பார்த்தோம். இந்த வாரம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா விடை 8 வகைப்படும். விடையினுடைய வகைகள் விடை 8 வகைப்படும். எதெல்லாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முதல்ல சுட்டு விடை. சுட்டு விடைனா என்ன? இப்போ உதாரணத்துக்கு உங்கள் வீடு எங்கே இருக்குது அப்படின்னு கேட்கும்போது நேராக போகணும், வலப்புறமாக போகணும், இடப்புறமாக போகணும், இங்கே போகணும், அங்கே போகணும் அப்படின்னு நம்ம ஏதோ ஒன்று சுட்டி விடையாக கூறுவது சுட்டு விடை என்று அழைக்கப்படுகிறது. ரெண்டாவது மறைவிடை. மறைவிடையினுடைய வேறு பெயர் மறுத்து கூறுதல். எது மறுத்து கூறுதல்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு வீட்டில் ஏதாவது ஒரு வேலையை செய்வியா அப்படின்னு கேட்டால் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது தான் எனது மறைவிடை. கடைக்கு போவியா அப்படின்னா போக மாட்டேன் மறுத்து கூறுவது தான் மறைவிடை என்று அழைக்கப்படுகிறது. மூணாவது நேர்விடை. நேர்விடை அப்படின்னா செய்வாயா அப்படிங்கிறதுக்கு செய்வேன் அப்படின்னு உடன்பட்டு கூறுவதனால இதற்கு உடன்பட்டு கூறுதல் விடை என்று பெயர். கடைக்கு போவியா அப்படின்னா போவேன் அப்படின்னு உடன்பட்டு கூறுவதனால இது நேர்விடை என்று அழைக்கப்படுகிறது. நாலாவது ஏவல் விடை. ஒரு வேலையை செய்வியா அப்படின்னா நீயே செய் அந்த ஏவுதலையே விடையாக கூறுவது எனது ஏவல் விடை என்று அழைக்கப்படுகிறது. அஞ்சாவது உற்றது உரைத்தல். நீ ஏன் விளையாடாமல் படிச்சு உட்காந்துட்டு இருக்க அப்படின்னு கேட்டால் எனக்கு கால் வலிக்கிறது. ஏற்கனவே தனக்கு நேர்ந்ததை விடையாக கூறுவது உற்றது உரைத்தல் விடை என்று அழைக்கப்படுகிறது. ஆறாவது உருவது கூறல். நீ என்ன படிக்கலையா அப்படிங்கிறதுக்கு தலை வலிக்கும், படித்தா தலை வலிக்கும். இனி தனக்கு நிகழப்போவதை நேரப்போவதை விடையாக கூறுவது உருவது கூறல் விடை என்று அழைக்கப்படுகிறது. வினா எதிர் வினாதல். என் கூட கடைக்கு வாரியா அப்படின்னு கேட்குறதுக்கு வராமல் இருப்பேனோ வினாவையே விடையாக கூறுவது வினா எதிர் வினாதல் விடை என்று அழைக்கப்படுகிறது. எட்டாவது இனமொழி விடை. சாப்பிட்டாயா அப்படிங்கிறதுக்கு பால் குடிச்சிட்டேன். உனக்கு நல்லா கட்டுரை எழுத தெரியுமா அப்படிங்கிறதுக்கு நல்லா கவிதை எழுதுவேனே. நல்லா பாடுவியா அப்படிங்கிறதுக்கு நல்லா பாடுவேனே அப்படின்னு அதற்கு இனமான பிரிதொண்டை விடையாக கூறுவது இனமொழி விடை என்று அழைக்கப்படுகிறது. இன்றைக்கி வகுப்பில் நம்ம விடையினுடைய வகைகள் 8 வகைகளையும் என்ன செஞ்சோம் பார்த்தோம். அடுத்த வீடியோவில் நம்ம அகப்பொருள் இலக்கணம் பற்றி பார்ப்போம்.